சாந்தி. அவ்யக்த சமிகை 16 ஆகஸ்ட் 2026. बाप दादा ने महावाक्य, आप होली हंस बच्चों का आहार भी शुद्ध, व्यवहार भी शुद्ध, अशुद्धि का नाम निशान भी न हो, क्योंकि शुद्ध दुनिया में जा रहे हो जहाँ अपवित्रता व अशुद्धि का नाम निशान नहीं है. தூய்மையான அன்னப்பறவைகளாகிய குழந்தைகளினுடைய உங்களுடைய விவகாரம் மற்றவர்களோட சம்பந்தத்தில் வர்றதுல நீங்கள் எப்படி இருக்கீங்க? பவித்திரமாக இருக்கீங்க. மற்றும் ஆகாரம் அதுவும் தூய்மையானது. அதில் சிறிதளவு கூட அசுத்தம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஸோ அப்போ எண்ணங்கள்லேயே நம்ம அப்படி இருக்கிறோம், தூய்மையாக இருக்கிறோம். விவகாரங்கள்லேயே நாம் தூய்மையாக இருக்கிறோம். ஏனென்றால் நீங்கள் சுத்தமான உலகத்திற்கு செல்கின்றீர்கள். நம்ம எந்த உலகத்துக்கு போகிறோமோ அங்கே அசுத்தமே இல்லை. அப்போ அந்த உலகத்துக்கு போகிறதுக்கு நம்ம தயாராக்கிறதுக்கு தான் சங்கம யுகம். இவ்வளோ உழைப்பு முயற்சியும் அதுக்கு தான். அதனால் பாபா சொல்கிறார், அசுத்தம் என்பது இல்லாமல் ஆத்மாவை சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள். जब ऐसे होली हंस बनते हो तब भविष्य में हिस होलीनेस कहलाते हो. எனவே சங்கம யுகத்தில் இவ்வாறு நீங்கள் ஹோலி ஹன்ஸாக தூய அன்னப்பறவையாக ஆனீர்கள் என்றால் எதிர்காலத்தில் என்ன சொல்லுவாங்களா? மிகவும் புனிதமானவர்கள். ஹிஸ் ஹோலினஸ் அல்லது ஹர் ஹோலினஸ் அப்படிங்கிறாங்க இல்லையா? அதனுடைய அர்த்தம் புனிதமானவர்கள். அது போன்ற தேவி தேவதைகளாக ஆகணும் அப்படின்னா சங்கம யுகத்தில் நான் ஹோலி ஹன்ஸ் தூய்மையான ஒரு அன்னப்பறவை போல் ஆகணும். ஸோ இதுதான் இன்றைக்கி பாபா நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம். எனவே அதை வெவ்வேறு கோணங்களில் பாபா சொல்லிக் கொடுக்குறாரு. இது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இன்றைக்கி அது போல் சம்பூர்ண பவித்ரதாவினுடைய ஒரு முக்கியத்துவத்தை சொல்கிறார். நல்லது. ஓம் சாந்தி.